சூப்பர் சிங்கர் சீசன் 10 இரண்டாவது ஃபைனலிஸ்டா இருக்க போறாங்க. இந்த டிக்கெட்டை நமக்காக வந்து நேர்ல கொடுக்க போறாரு நம்ம தேவா சார். ஸோ இந்த லெஜண்ட் கையாலேயே நம்ம பசங்க எல்லாருமே அந்த டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு எங்களோட ஆசை. ஸோ சாதாரணமாக அந்த லெஜெண்டை நம்ம வெல்கம் பண்ணிட முடியாது இல்லையா? எத்தனை பாடல்கள், எத்தனை படங்கள், 400க்கு மேலே படங்கள், 5 லாங்குவேஜஸ், பல விருதுகள். ஸோ அவரை கண்டிப்பாக நம்ம இந்த மேடையில் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அவரை செலிப்ரேட்டும் பண்ண போகிறோம், டிக்கெட் டு ஃபினாலேயும் வாங்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 10 இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது டாக் டெவலப்பர்ஸ் ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் வழங்கும் செலிப்ரேட்டிங் தேனிசை தென்றல் தேவா அவர்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரியோட நம்ம இந்த மேடைக்கு அவரை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், மேக் சம் நாய்ஸ் ஃபார் தி ஒன் அண்ட் ஒன்லி தி லெஜெண்டரி தேனிசை தென்றல் தேவா அவர்கள். மக்களே, மீண்டும் ஒரு பலத்த கைதட்டல் for தேனிசை தென்றல் தேவா அவர்கள். Thank you boys. இந்த மேடைக்கும் நமக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கிறது அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். எப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு சாங்கை வந்து கம்போஸ் பண்ணீங்களோ இப்போ வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் வந்து மாசா எனக்கு என்ட்ரி வேணும்னா இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே என்ட்ரியோட இன்னைக்கு உங்களை சூப்பர் சிங்கருக்கு வெல்கம் பண்ணும் போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நன்றிமா. 4 பேர் இருக்காங்க சார் இந்த நிகழ்ச்சியோட தூண்கள். நாங்களும் இதே மாதிரி தான் வருவோம், எங்களுக்கும் அந்த மியூசிக் போடுங்கடா, நாங்களும் அதே ஃபீல்ஸ்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாத்திஸ் அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களையும் கூப்பிடலாமா சார்? ஒரு பெரிய கைத்தட்டோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, எங்கள் கண்ணம்மா அனு மேம். லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் our darling சுஜுமா and our sensational music director ஷான் ரோல்டன் அவர்கள். இன்னைக்கு உங்களை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சந்தோஷமா. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இங்க சொல்லிடுறேன். இவங்கெல்லாம் என்னோட பாட்டுகள் எல்லாம் பாடி அதை இட்டாக்கி இங்க வந்து நான் நிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். இதுலயே தெரியும்ல அவங்க எப்படி ஒரு மனுஷன். பின்னணி அத பாட்டை வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா? நான் கம்போஸ் பண்றேன், அதுக்கு உயிர் கொடுத்தாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த நேரத்தில் விஜய் டிவி நேயர்களுக்கு முன்னாடி என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சே ஆகணும். தேவா சாரை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அடிக்கடி எங்கே என்ன கேட்டாலும் என்னுடைய காட்ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது தேவா சார். நான் ஃபஸ்ட்டு மீனம்மா பாட போகும்போது நான் சொன்னேன், சார் எல்லாம் சரி செட் ஆகாது, யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் திருப்பி USA போய் படிச்சிடுறேன், எனக்கு PhDக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இது வரைக்கும் ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா, அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து சுஜாதா, சித்ரா, ஸ்வர்ணலதா, இப்படியெல்லாம் பேர் இருக்குது. அந்த வரிசையில் அப்புறம் பேர் ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு பிளேபேக் சிங்கர் இருக்க போகிறாங்கன்னா நீ இருப்ப, நீ போகக்கூடாது அப்படின்னாரு. அவருடைய அந்த மனசுடைய சுத்தம், அவருடைய வாக்கு சுத்தம், அதாவது உண்மையே நினைக்கிறது, மற்றவங்களுக்கு நல்லதே நினைக்கிற ஒரு உள்ளம்னா தேவா சார் தான் எனக்கு. டெஃபினெட்லி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சவுத் இந்தியாலே, அதாவது தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ், எத்தனையோ லாங்குவேஜஸில் சூப்பர் ஹிட்ஸு நமக்கு கொடுத்து, முக்கியமாக தமிழ் இசைக்கு அவர் வந்து நிறைய சேவை செஞ்சுருக்காரு. இறைவன் அவருக்கு கொடுத்த வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தி வரும் ஜெனரேஷன்ஸுக்கு அவர் கொடுத்த பெரிய சொத்தா நான் எப்பவுமே நினைப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. உங்களை பெற்ற அந்த தாய்க்கு இந்த நேரத்தில்
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மனோ சார். எஸ் ஷான் சார். நான் வந்து ஆக்சுவலாக தேவா சாரை நேரில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பெரிய ஃபேன். ஆனால் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணது எதுக்கு மீட் பண்ணேன்னா குட் நைட்டில் எனக்கு ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. ஆக்சுவலாக பலாப்பாட்டுறன்னு சொல்லி ஒரு பாட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டு ரொம்ப நல்லா போச்சு அந்த பாட்டு. அதை பாடும்போது அவரை மீட் பண்ணதுக்கப்புறமா அவரோட இன்னும் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவரோட வெற்றியும் அவரோட உழைப்பு அவருடைய திறமை எல்லாமே ரொம்ப பெருசு. ஆனால் வந்து அவரை மீட் பண்ண ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அது எல்லாமே மறக்கடிச்சிருவார். அவர் மியூசிக்கலி அவ்வளோ ஸ்காலஸ்டிக்கான ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே இந்த சீசன் 10 சூப்பர் சிங்கர்லன்றதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் தேவா சார் வெல்கம் வெல்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ மாஸ்டர். குட் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ ஷான் சார். தேவா சார், நீங்க எனக்கு கொடுத்த அனைத்து பாடல்களுக்கும் எல்லாம் சூப்பர் சாங்ஸ் இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லா சாங்ஸுக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க அப்படி ஒரு ஜென்டில்மேன். அந்த இன்ஸ்பிரேஷன் அதுதான் எங்களுக்கு. ஓகே, நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர், அதை விட பெரிய ஹியூமன் பீயிங். அதுக்கு அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு நன்றி தேவா சார். இன்னும் நிறைய சாங்ஸ் நீங்க பண்ணணும். ஹெல்த்தியா சந்தோஷமா நீங்க நிறைய வருஷம் எங்க கூட என்ஜாய் பண்ணி நாங்களும் உங்க கூட என்ஜாய் பண்ணி இப்படியே போயிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா நடக்கும். தேங்க்யூ மை டியர் வாத்திஸ். மறுபடியும் இந்த மேடைக்கு வந்ததுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஐயா. இந்த உலகமே பார்த்து கேட்டு ரசிக்கிற ப்ரோக்ராம் தான் சூப்பர் சிங்கர் விஜய் டிவியோட ப்ரோக்ராம். இங்கே எல்லோருக்கும் என்னுடைய முதல்ல என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். போன வாரம் கேஎல்ல நம்ம லைவ் இன் கான்சர்ட் நடந்தது. மனோ, அனுராதா, ஸ்ரீராம் எல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர், பூஜா, பிரியா, தர்ஷினி எல்லாம் நம்ம சூப்பர் சிங்கர் தான். எல்லாருமே இங்கேருந்து வந்தவங்க தான் அங்கே ஸ்டேஜில் பாடுறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஒரு பேட்ச் ரெடியா இருக்கு. எஸ், இந்த புது பேட்ச் இந்த வருஷம் கொண்டு போறணும் சார். உங்களுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த லைவ் இன் கான்சர்ட் நம்ம எல்லாம் அங்க சந்திப்போம். ஓகேங்களா? அதுக்கு நான் தான் ஹோஸ்ட். நீங்க கண்டிப்பா ஹோஸ்ட். ஆமா, அவ்வளவுதான். இந்த சூப்பர் சிங்கர் மேடை 1950லே இருந்திருந்தா நான் வந்து 40 வயசுல வந்திருக்க மாட்டேன். ஒரு 20 வயசுலயே சினிமாவுக்கு வந்துட்டு இருப்பேன், பாடகனா வந்துட்டு இருப்பேன். இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அம்பாளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை விட வேற ஏதோ நான் சொல்லுவேன்.